என்னம்மா பீகார்ல தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்திய கூட்டணி வரலாறு காணாத வெற்றி. தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சிருச்சுனா, ஆமா, நான் என்ன நினைக்கிறேன்னா தேர்தல் ஆணையம் ஜெயிச்சிருச்சுன்னு தான் சொல்றேன். தேர்தல் ஆணையம் ஜெயிச்சிருச்சு. தேர்தல் ஆணையம் சரியா சொன்னீங்க. ஏன்னா தேர்தல் நடத்தை வந்துருச்சுனாலே அரசாங்கம் எந்ததும் அறிவிக்காது. அது நம்ம ஒரு சாதாரணமா ஆபீஸ்ல ஏதோ ஒரு வேலைக்குன்னு போனோம்னாலும் தேர்தல் வந்துருச்சு அதனால நிறுத்தி வச்சுட்டாங்க, அப்புறம் வாங்க அப்படிதான் சொல்றாங்க. ஆனா தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறமா அங்க வந்து நலத்திட்ட உதவிகள்லாம் அதுக்கப்புறம் தான் செஞ்சிருக்காங்க. 10-20 வருஷமா இருந்தவங்க எதுவும் செய்யல, 10 நாளைக்குள்ளார அத்தனையும் செய்யறாங்க. அதாவது தனிப்பட்ட கட்சியா மக்களுக்கு வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்காம ஒரு அரசாங்கத்தை அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எத்தனை 1.5 கோடி பேருக்கா? 1.5 கோடி பெண்களுக்கு கிட்டத்தட்ட 40 விழுக்காடு. 40 வந்து இதுவரைக்கும் ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை நம்பர்ல வந்து இன்னும் இவ்வளவு பேர் வாக்கு அளிச்சாங்கன்னு சொல்லல. அதை விட கிழக்கு பீகார் பக்கம் தான் நிறைய ஓட்டு இல்லாம போயிருக்கு. அந்த பக்கம் குறைஞ்சது 40% இஸ்லாம் தலித் மக்களோட ஓட்டு, அவங்களோட ஓட்டு நிறைய நீக்கினத பத்தியே பேசிட்டு இருக்கிறோம். கடைசி நேரம் அந்த ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா கூட 1.5 லட்சமோ 3 லட்சம் வாக்காளர்கள் சேர்த்திருக்கிறாங்க. அது எப்படி வந்தாங்க என்ன அப்படிங்கறது இது எல்லாத்துக்கும் மேல என்னன்னா பர்சன்டேஜ் வந்து ஒரு கட்சி அதிகமா வாங்கியிருக்கு. அந்த தேஜஸ்வி அவங்க வாங்கியிருக்காங்க, அதிகமான விழுக்காடு 3% அதிகமா வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து 20% எவ்வளவோ வாங்கியிருக்காங்க. ஆனா அந்த வெற்றி பெற்ற தொகுதிகள்னு பார்த்தா அதிகமான பர்சன்டேஜ் வாங்கினவங்க வெறும் 25, குறைஞ்சு வாங்கினவங்க கிட்டத்தட்ட 200க்கு மேல. நம்ம மார்க் வருது பிள்ளைங்களுக்கு 98 95 அப்படின்னு வரும்போது இடையில ஒரு மார்க் அந்த இதுக்குள்ளார கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனா 3% ஓட்டுக்கு ஒரு 25 தொகுதியும் 3% கம்மியா வாங்கினவங்களுக்கு 202 தொகுதியும். அதனாலதான் நான் சொன்னேன் தேர்தல் ஆணையம் ஜெயிச்சிருக்கு. உண்மை, நீங்க சொன்னது சரிதான். தேர்தல் ஆணையம் என்னன்னா தமிழ்நாடு எப்படி ஆகும்னு தெரியல. அதாவது இந்த எஸ்ஐஆர் அந்த படிவத்தை தயவு செஞ்சு எல்லாருமே போய் வாங்கி, நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் சரி எல்லாருமே வாங்கி நிரப்பி கொடுங்க. நாளைக்காவது போய் அவங்கவுங்க பகுதியில பால்வாடி அந்த மாதிரி இடத்துல கொடுக்குறாங்க, வாங்கி நிரப்பி கொடுங்க. முடிச்ச வரைக்கும் நம்மளோட கடமையாவது செய்வோம். அரசாங்கம் செய்தோ இல்லையோ நம்ம கடமையாவது நம்ம உஷாரா இருக்கணும். இங்க தேர்தல் ஆணையம் வெற்றி பெறா மக்கள் வெற்றி அடையணும். தேர்தல் ஆணையம் வெற்றி அடையக்கூடாது. நன்றி, வணக்கம்.